நமஸ்தே. ஹாய் ஆல். எங்களோட சேனல்ல ஒரு தேங்காய் தொகையல் அப்படிங்கிற ரெசிபி போட்டிருக்கோம். தொகையல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, அது வந்து தமிழ்நாட்டிலேயே ரொம்ப ரொம்ப ஸ்டேப்பிளான ஒரு ஃபேமஸான ஒரு ஐட்டம் தான். அதாவது ரைஸ்க்கு ஒரு அக்கம்பனிமெண்ட்டு. அந்த தொகையல் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம்னாக்கா, அது ஒரு திக்கர் ஃபார்ம் ஆஃப் சட்னி அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில வந்து இந்த திக்கா செய்யக்கூடியதான ஒரு சட்னி, அலாங் வித் அதில வந்து பருப்பும் இருக்கும். அது வந்து சம்டைம்ஸ் வந்து உளுத்தம் பருப்பு யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வந்து கடலைப்பருப்பு யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் ஈவன் துவரம் பருப்பு யூஸ் பண்ணுவோம். அதோட ஒரு வெஜிடபிள் ஒரு வெஜிடபிளா இருக்கலாம். அல்லது வந்து ஒரு தேங்காயா இருக்கலாம். இத கம்பைன் பண்ணி செய்யக்கூடியதான ஒரு டிஷ்ஷ தான் தொகையல் அப்படின்னு நம்ம வந்து தமிழ்நாட்டுல சொல்றோம். இது வந்து ரைஸோட ஒரு அக்கம்பனிமெண்ட். அந்த ஹாட்டான அந்த சாதத்துக்கு இந்த தேங்காய் தொகையலோ அல்லது எனி தொகையல பிசைந்து சாப்பிடுறச்சே, அது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அந்த தேங்காய் தொகையல் அப்படிங்கிறத வந்து நீங்க பார்த்தீங்கன்னாக்கா டேபிள்ல அப்பவே நம்ம டைஜெஸ்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நம்ம வந்து நாக்குல வந்து நம்மளோட டைஜஸ்டிவ் ஜூஸஸ் ஊற ஆரம்பிச்சிடும். அவ்வளோ ஒரு அப்பீலிங்கா இருக்கும் அந்த தேங்காய் தொகையல் அப்படிங்கிறது. அது வந்து எவ்ரி சவுத் இண்டியன் ஹவுஸ் ஹோல்ட்ல நம்ம தயாரிக்கக்கூடியதான டிஷ் தான் அது. எங்க வீட்டோட சிக்னேச்சர் டிஷ்ல ஒண்ணு வந்து இந்த தேங்காய் தொகையல் அப்படிங்கிறது. நாங்க என்ன பண்ணுவோம்னா, கண்டிப்பாக தேங்காய் தொகையல் தயாரிக்கிறச்சே தேங்காய் எண்ணெயில தான் அந்த பருப்பை வறுப்போம். அந்த முழு உளுத்தம் பருப்பு தான் இதுக்கு எடுப்போம். எடுத்துட்டு அப்படியே வறுப்போம். அப்படியே தேங்காயை ஃப்ரெஷ்ஷாக எப்போ தேங்காய் துவையல் செய்கிறோமோ அதுக்கு முன்னாடி துருவிட்டு அந்த ஃப்ரெஷ் தேங்காயை தான் நாங்கள் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணுறச்சே அந்த டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் ஆகுது அப்படின்னு எங்களோட ஒப்பீனியன். ஸோ எங்களோட சேனலில் நாங்கள் இந்த தேங்காய் தொகையல் ஸ்டெப் பை ஸ்டெப் நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படி தயாரிப்போம் அப்படிங்கிற வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்கள் வீட்லேயும் உங்களுக்கு இந்த எங்கள் சேனலில் நாங்கள் போஸ்ட் பண்ணதான இந்த தேங்காய் தொகையல் ரெசிபி பிடிச்சிருந்ததுனாக்கா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.